பிடிச்சிட்டேன். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பிடிச்சிட்டேங்க. அதனால தான் நான் எப்படியும் கீழே விட்டுருவேன். ஸோ ப்ளூபர்ஸில் போடலான்னு பார்த்தேன், பட் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோமேக்ஸ் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இப்போது இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்க. ஓகே இன் பை மைக்ரோமேக்ஸ் ஆனால் 1. ஸோ இதுதான் 1. அப்போ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் 1B, அதுக்கப்புறம் என்ன நோட் 1 இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதுதான் 1 அப்படின்ற பேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்பக்கமாக ஒரு சில விஷயங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது இன் ஃபார் இந்தியா அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வேகமாக கட்டு தான் பண்ணோம். ஸோ கட் பண்ணிடலாம். ஆனால் மேட் இன் இந்தியா போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க மேட் இன் இந்தியான்ட்டு. இவ்வளோ பெருசாக போட்டிருப்பாங்க. என்னடா மேட் இன் இந்தியான்னு போட்டுட்டு இவ்வளோ அமைதியாக வாசிக்கிறீங்க, சீனிக்கம்ன்ட்டு அதிசயமாக இருக்குதுடா டே மைக்ரோமேக்ஸு. ஓகே என்ன போட்டிருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளான்ஸ் தான், எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஸ்க்ரீன் டேமேஜ், ஆக்சிடென்டல் கவரேஜ், இதெல்லாம் ஏதோ புதுசாக இருக்குது. இதுக்கெல்லாம் காசு தரணுமா? ஃபுல் ஃப்ரீடம் ஃபார் 1 additional year. ஓகே, மைக்ரோமேக்ஸ் மேனுஃபேக்சரர் வாரண்டி 1 வருஷம், எக்ஸ்டெண்டட் வாரண்டி 1 வருஷம். ஸ்க்ரீன் டேமேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்சிடென்டல் கவரேஜும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்கே, சூப்பரான விஷயம். என்னடா கலர் இது இப்படி கொடுத்து வச்சுருக்கீங்க. எனக்கு பர்சனலாக இது பிடிக்காது, நான் அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சா என்னென்னு பாருங்கள். இந்த ரியல்மியும் நடுவில் ஒரு தடவை இப்படி தான் பண்ணானுங்க. கலர் என்ன இப்படி வச்சுருக்கீங்க, எனக்கு பிடிக்கலிங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு டிசைன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். ஒரு கலரு, அது இந்த கலர் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த எக்ஸ்பேர்ட்டெல்லாம் உண்மையிலே நல்லா இருக்குது. பட் எனக்கு இந்த கலர் மட்டும் ஏன் வந்து இவ்வளோ டல்லாக கொடுத்துருக்காங்க? அதாவது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு கவர்மெண்ட் இருந்தப்போ அடித்த பெயிண்ட் அடுத்த அரசாங்கம் 10 வருஷமாக கண்டுக்காமல் இருந்தால் ஒரு பில்டிங் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. மேபி இந்த கலர் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது பர்பிள் கலர்னு வேறு சொன்னாங்க. எங்கள் டீமில் வேறு பர்பிள்னால் என்ன கலர்னே நிறைய பேருக்கு தெரியாது. சரி, இதெல்லாம் மீதியை காமிக்கணும் பாருங்கள். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி, ஃபோனை பார்க்க வச்சிடலாம். அடுத்தபடியாக இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. அப்பாடா, இவங்களாச்சும் டிபியூ கேஸ் கொடுக்குறாங்களே. இந்த சாம்சங் வந்து கொடுக்குறதே கிடையாது அப்பா. ஆனால் டிபியூ கேஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்கோ. கேஸ் செம குவாலிட்டியாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்லாம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கண்ணாடி மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேருந்து பார்த்தா உங்கள் ஃபேஸ் எனக்கு தெரியுது, என் ஃபேஸ், என் கண்ணு உனக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? கேட்ட சாத்ரா அப்படின்ற டைலாக்லாம் ஞாபகம் வருது இல்லை? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் ப்ரொடக்டரும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். சார்ஜர் இருக்குது. சார்ஜர் வந்து 15 வாட்க்கான சார்ஜர்னு நினைக்கிறேன், இல்லை 12 வால்ட்டா? ஓகே, ஸோ 12 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக டைப் சிக்கான ஒரு கேபிள் இருக்குது. அவ்வளோதாங்க பாக்ஸில் மொத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களே இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு மொபைலை பூட்டப் பண்ணிடுறேன். ரொம்ப நேரம் உட்காந்து வெளியே பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் இதே ஃபிசிக்கல் ஒரு பார்த்துலாமா? வலது பக்கமாக பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பக்கம் கீ இருக்குது. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு கீ இருக்குது. இது வந்து ஸ்மார்ட் கீ. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்மார்ட் கீ நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஓகே கூகுள், அந்த கூகுள் அசிஸ்டன்ட் வரும். கீழ்பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3.5 ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்கும்போது பிளாஸ்டிக் ஓரளவுக்கு போன வாட்டி இருந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே மேலே. ஸோ இந்த டிசைன் ஒரு சின்ன ஒரு டிசைன் பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் பின்பக்கத்தை பேசுகிறேன். ஏன்னா பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் குழியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கேஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு பாதாளத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பின்பக்கமெல்லாம் யூஸ் பண்ணி, அதனால மேபி இருக்கலாம். பட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக பிளேஸ் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபோன் பூட்டப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், டிஸ்பிளே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து AMOLED டிஸ்பிளே கண்டிப்பாக வந்து கிடையாது, எனக்கு மென்ஷன் பண்ணல. பட் நார்மலான டிஸ்பிளே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். ஸோ பார்க்கும்போது கலர்ஸ் ஓரளவுக்கு வந்து இருக்குது. அண்ட் ப்ளூடூத் எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட். கிட்டத்தட்ட வந்து அப்படியே எப்படி ஆண்ட்ராய்டு வருமோ அதே ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டான இதில் இருக்கக்கூடிய UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 ஆப்ஸ் கூட கிடையாது. ஸ்டாக்காக எப்படி வருமோ அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸாக்டாக வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு தரேன்றது போல தான் சொல்லியிருக்காங்க. பட்
தருவாங்களா என்ன இதுன்றதெல்லாம் அடுத்த விஷயங்கள். ஸோ முக்கியமான அடுத்த விஷயம் இதோடைய ப்ராசஸர். நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதானே. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மீடியடெக் கூடிய ஈலியோ G80 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸர் அப்படின்றது 12 நானோமீட்டர் டெக்னாலஜி பில்ட் பண்ண ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு மிட் ரேஞ்ச் கூட கிடையாது, ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ப்ராசஸர் தான். இதோடைய ப்ரைசிங் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ரைசிங்கை வச்சு நீங்கள் பாருங்கள். ப்ரைசிங் மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இது லான்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரைசிங் அனௌன்ஸ் ஆகிட்டு இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேவா, மற்ற விஷயங்களையும் பார்த்துட்டு ஓகேவா ஃபோன் ஓகேவான்றதை சொல்லுங்கள். அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் இதில் இருக்கக்கூடிய பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கேமரா பின் பக்கமா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வட்டமா கொடுத்திருக்காங்க. நல்ல சர்க்கிளா இருக்கு. ஏன்னு போட்டுருக்கு. 3 கேமராவும் இருக்கு. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா, பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா, பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஏன்னா மீதி 2 கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஸோ அதில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி வரும்னு எனக்கு தெரியல, அதனால தான் ஒரே கேமராவை 3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா 3 கேமரா மொத்தமாக இருக்கிறதுனால. ஸோ மொத்தமே 3 கேமரா தான். 48 + 2 அதான் சிம்பிளாக சொல்ல போனால். மேபி ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது நான் கிண்டல் பண்ணது, அதனால அப்படியே வந்து சொல்லிடுறேன். ஸோ எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன், பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. பட் பஞ்ச் ஹோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வந்திருக்கு. பட் நமக்கு பஞ்ச் ஹோல் எப்படி இருந்தால் என்ன, அது படம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குது என்ன இருக்குன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் கேமராவை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குது செல்ஃபி கேமரா, அந்த சாம்பிள்ஸையும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என்ன கேட்டிங்கன்னா ரியர் ஃபேசிங் கேமரா ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. செல்ஃபி கேமரா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கலர்லாம் வந்து வேறு மாதிரி வந்து இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜுக்கும் கீழே இருக்குன்னு தான் நான் சொல்வேன். பட் நீங்கள் பார்த்த சாம்பிள் இமேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைசிங்லி நான் எதிர்பார்த்ததை விட டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. அவுட்டோர்லேயுமே சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனையே இல்லை. பார்க்குறதுக்கு அந்த வீடியோஸ் மூவிஸ் எது பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த கலர்ஸ் நல்லா பஞ்சே வந்து தெரியுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அளவுக்கான ஒரு டிஸ்பிளே, அதுவும் மைக்ரோமேக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி அது நல்லா இருக்கு. G80 ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து டெஸ்ட் பண்ணல. இந்த பர்டிகுலர் கலர் எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கல. ஆனால் டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மேபி நீங்கள் ப்ளூ கலர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஒருவேளை வாங்குறதா இருந்தீங்கன்னா. ஆனால் கேமரா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து இவங்க கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். அது ஏன் தான் அப்படி இருக்குன்னு தெரியல. அதுவும் செல்ஃபியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் நல்ல லைட்டிங் அடிஷன் எடுக்கும்போது நல்லா வந்துச்சு. அவுட்டோரில் போய் எடுக்கிறேன் அப்படியே ஆரஞ்சா வந்து எப்படி சொல்றது, நல்ல மாம்பழ ஜூஸை கரைச்சி அந்த மாசால வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஊற்றுவாங்களே அந்த மாதிரி வந்து இருக்கு. எனக்கே மாசா அப்படின்னு தான் வந்து வந்துச்சு. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு போச்சுன்னு சொல்லலாம். மேபி மாசா கூட ஏதாச்சும் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி கூட இருக்கலாம், ஒரு ஃபில்டர்னு கூட சொல்லலாம். அப்புறமா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ கேமராவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் தேவைப்படுது. ஆனால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான கச ஆப்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. இந்த கேமராவை மட்டும் கொஞ்சம் அவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரோமேக்ஸ் தரப்புல வந்து சொல்லலாம். பிகாஸ் காம்படிஷனில் ஒரு நல்ல ஹெவியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக M12 வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதோட கேமரா சூப்பராக இருக்குது. அதே போல் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2000 ரூபாய் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெட்மி நோட் 10 பேஸ் வெரிஷன் அதுவும் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதோட கேமராவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் இதை வாங்கணும்னா அந்த கேமராவும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதை மட்டும் இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லும். ஸோ ஓவராலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் மைக்ரோமேக்ஸ் ஒரு 50% கேமரா தாண்டி இருக்காங்க, இன்னொரு 50% கேமராவில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லும். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்ன கருத்து கூட நீங்கள் வந்து ஒத்து போகிறீங்களா இல்லை என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.